ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். இப்போ ஒருத்தர் உங்களுக்கு அத்தரு புணுகு செவ்வாது அரகஜா குங்குமம் கொரோசனை தொட்டால் வடி நிழல் வடி தேகவட்டம் மயில் தோகை தொட்டாச்சினிங்கி வேறு குழியான புல்லாமணக்கு சுழல் வண்டு இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் சேகரம் பண்ணி கல்வத்தில் இட்டு அரைச்சி அது உரு கொடுத்து தான் ஒருத்தர்கிட்ட கொடுப்பாங்க. இந்த பெண்ணு மேலேயோ இந்த ஆண் மேலேயோ சம்மந்தப்பட்ட நபருக்கு தன்னை பற்றின எண்ணங்களோ பாசமோ ஆசா பாசமோ இல்லை, வேற விஷயங்கள் இல்லை அப்படின்னா இது அவங்களுடைய மோதிரவரல் பிளட்டு யூரின்னு இந்த மாதவிடா தீட்டு இந்த எச்சிலெல்லாம் படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இது உள்ளே போய் உட்கார்ந்த உடனே அவங்கள பற்றின சிந்தனை தான் வரும், அவங்கள பற்றின எண்ணம் தான் வரும், அவங்கக்கிட்ட பேசணுங்கிற எண்ணம் வரும், அவங்க கூட இருக்கணுங்கிற எண்ணம் வரும். இதுதான் இந்த மருந்து. அந்த மாதிரி ஆணுகிட்ட இடுமருந்து இல்லாமலே ஒரு பொருள் இருக்கு, அதை ஒரு பெண்ணுக்கிட்ட கொடுத்து அந்த பெண்ணை நம்ம காலம்பூரா வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கிட்ட இடுமருந்து இல்லாமல் மாந்திரிகம் இல்லாமல் பெண்ணுக்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, அதை ஆணை நம்ம வசியப்படுத்தி. என்னது அந்த பொருள்? எத்தனை காலத்துக்கு லேடிஸ் ஒரு மாய பொம்மையா யோசிக்கிறீங்க? இல்லை, நான் அப்படி இல்லை. நான் லேடிஸை இது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவாரு, கலப்பா இருப்பாரு, மனைவி நல்லா சிரிச்ச மூஞ்சோட, நல்லதுதான் நீங்க எதிர்பார்க்கறது நல்லதுதான். சிரிச்ச மூஞ்சோட எல்லாம் நான் எதிர்பார்க்கல. புரியுதுங்களா? நான் என்னதான் பண்ணனாலும் எப்ப பார்த்தாலுமே அவகிட்ட எட்டி கொட்டை கையில இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா அது ஒரு எட்டி வேதன்னு பேரு. டேஞ்சர் இவர் அப்படின்னு அது வெள்ளிக்கிழமை உள்ள போட்டு முழுகிக்கிட்டே இருப்பான். எட்டி கொட்டை எட்டி விதைன்னு பேரு. ஒரு காயின் அளவுக்கு இருக்கும், அது கொஞ்சம் கடினமா இருக்கும். இப்ப பில்லி சூனியம் ஏவல் செய்வன அதர்வனத்துல 8 கிளை, அதாவது பிரயோக முறையில 38. இது எதனால நீங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, கடுகளவு எட்டி வேலை அதை நீங்க முழுங்கினாலே எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கியூர் ஆயிடும். அதுக்கு முன்னாடி நிக்காது எதுவுமே. வசியமை நிக்காது, வசிய வேலை நிக்காது, மருந்து நிக்காது, எதுவுமே நிக்காது. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜேடி. நான் இன்றைய நேர்காணலில் நம்ம கூட மாந்திரிகர் NN சந்திரகுமார் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா. நாங்களும் சௌக்கியமாக இருக்கோம். ஸோ ஜெம் டிவியில் உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. பொதுவாக இந்த மாந்திரிகம் அப்படின்னாலே மக்கள் ஃபஸ்ட்டு அவங்க மைண்டில் நிற்கிறது, தெரிஞ்சவங்களுக்கும் சரி தெரியாதவங்களுக்கும் சரி, வசியம். வசிய மருந்தை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த வசிய மருந்து அப்படின்னு ஒன்று இருக்கா சார்? இருக்குமா. மாந்திரிகத்தில் அது ரொம்ப உச்சமாக உள்ளது மாசிய மருந்து. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா கருமுறை உருமுறைன்னு ஒன்று இருக்குது, அசைவம் சைவம்னு இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட மருந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ அடிப்படை மாற்று அதை வாங்கணும். இப்போ மருந்து இப்போ நம்ம அதை வெளிப்படையாகவே பேசலாம்னு நினைக்கிறேன். இது ரொம்ப காலமாகவே ஒரு தேடுதல்லே இருக்குது, இதுக்கு சரியான பதில் கிடைக்கல. இப்போ ஒருத்தர் உங்களுக்கு அத்தரு புணுகு செவ்வாது அரகஜா குங்குமம் கொரோசனை தொட்டால் வடி நிழல் வடி தேகவட்டம் மயில் தோகை தொட்டாச்சினிங்கி வேறு குழியான புல்லாமணக்கு சுழல் வண்டு இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் சேகரம் பண்ணி கல்வத்தில் இட்டு அரைச்சி அது உரு கொடுத்து தான் ஒருத்தர்கிட்ட கொடுப்பாங்க. இவ்வளோத்தையும் வச்சா நீங்கள் வசியமாய் பண்ணுறீங்க? இல்லை, இவ்வளோ பொருள் அதில் தேவைப்படும். இந்த பொருள் எல்லாமே கிடைக்கிற பொருள் தான். இப்போ உங்களுக்கு அத்தரு புணுகு செவ்வாது அரகஜா குங்குமம் கொரோசனை தொட்டால் கொரோசனை இதெல்லாம் நாட்டு மருந்தில் கிடைக்கும். தொட்டல் வடி நிழல் வடி தேகவுட்ட மயில் தோகை தொட்டாச்சினிங்கி வேறு வெள்ளருக்க வேறு குழியான சுழல் வண்டு இது எல்லாமே வெளியில், இது புரிகிறவங்களுக்கு புரியும், கிடைக்கும். இது எல்லா பொருளுமே கிடைக்கக்கூடிய பொருள் தான். இதை கல்வத்தில் விட்டு அரைச்சி மிளகளவுக்கு உருட்டி வெத்தலையில் காய வச்சு வேத மந்திரங்கள் ஜெபிச்சு கொடுப்பாங்க. ஒரு பெண் என்பவள் ஒரு பெண்ணுங்கிறவங்க கணவனுக்கு கொடுக்கும்பொழுது தன்னுடைய மாதவிடா தீட்டு யூரின்னு எச்சில் அழுக்க மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ உச்சிஷ்டம்னு தான் பேர். உச்சிஷ்டம்னு என்னென்னு கேட்டிங்கன்னா அருவருக்கத்தக்கக்கூடிய பொருள்னு அர்த்தம். எப்படி? உச்சிஷ்டம்னா அருவருக்கத்தக்கக்கூடிய பொருள். என்னென்ன பொருளை குறிக்கும்னு கேட்டிங்கன்னா மாதவிடா தீட்டு, யூரின், குப்பம், கூளம், வாயில் ஊறுற உமிழ்நீர் இதெல்லாம் அருவருக்கத்தக்கக்கூடிய ஒரு பொருள். இப்போ இதில் கொடுக்கும் பொழுது இதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஆண்மகனுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த ஆண்மகனுடைய குலதெய்வம் வெளியில் நிற்கும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? குலதெய்வம் செக்யூரிட்டி ஆயிடுச்சிங்க. பார்த்து வாங்கி கொடுக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு கணவனுக்கு கொடுக்கும் பொழுது
நீங்கள் கருமுறையில் கொடுக்குறீங்களா, உருமுறையில் கொடுக்குறீங்களா, எனக்கும் இதுக்கு எந்த விதமான பிரச்சனை வருமா, குலதெய்வத்துக்கும் இதுக்கு எந்த விதமான இதில் முடி முளைக்கிறதெல்லாம் கூட இருக்குது வயிற்றில் போய். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கண்ணில் கூட எதுவும் கிடக்கும், கடலில் எதுவுமே கிடக்காது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. எல்லாத்தையுமே அது கொண்டாந்து கரையில் சேர்த்துரும். ஆனால் அந்த இடுமருந்து ஆகப்பட்டது அதுமாதிரி வயிற்றுலையும் சரி, எந்த பொருளுமே அங்கே தங்காது. வயிற்றில் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆம்லேட்டு சாப்பிடும் பொழுது ஒரு முட்டை ஓடு தெரியாமல் போயிட்டுன்னா டிசென்ட்ரி ஆகிடும், எதுவுமே வயிற்றில் தங்காது. ஆனால் இந்த மருந்தாகப்பட்டது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பப்பிள் காம் பூமர்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒட்டிடும். மிகப்பெரிய கெடுதலான ஒரு விஷயந்தான் இது. ஆனால் நீங்கள் வாங்கும் பொழுது இது சைவமா அசைவமானு வாங்கணும், சரிங்களா? இப்போ எப்படி ஒரு காய்ச்சலை வந்து ஒரு பேராஸ்டமல் கெமிக்கல் குணப்படுத்துதோ, இல்லை வேறு நோய்களை எப்படி அந்த கெமிக்கல் வந்து போய் உள்ளே குணப்படுத்துதோ, அந்த மாதிரி இந்த பெண்ணு மேலேயோ இந்த ஆண் மேலேயோ சம்மந்தப்பட்ட நபருக்கு தன்னை பற்றின எண்ணங்களோ பாசமோ ஆசா பாசமோ இல்லை, வேறு விஷயங்கள் இல்லை அப்படின்னா, இது அவங்களுடைய மோதிர விரல் பிளட்டு, யூரின்னு, இந்த மாதவிடா தீட்டு, இந்த எச்சிலெல்லாம் படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இது உள்ளே போய் உக்காந்த உடனே அவங்கள பற்றின சிந்தனை தான் வரும், அவங்கள பற்றின எண்ணம் தான் வரும், அவங்கக்கிட்ட பேசணுங்கிற எண்ணம் வரும், அவங்க கூட இருக்கணுங்கிற எண்ணம் வரும். இதுதான் இந்த மருந்து. இந்த மருந்தில் சைவமும் இருக்குது, அசைவமும் இருக்குது, கருமுறையும் இருக்குது, உருமுறையும் இருக்குது. சைவம்னா என்ன? சைவம்னா ஒரு சக்கரை பொங்கல், அவுல், பொரி, கடலை, இனிப்பு பலகாரங்களை மட்டும் வச்சு பயன்படுத்தி அந்த மந்திர உச்சாரணம் பண்ணியிருப்பாங்க. அசைவம்னா சேவல் பலிகிடுறது, பன்னி பலிகிடுறது, கெடா பலிகிடுறது, அதோட விலைங்க ஜாஸ்தி. இப்போ யார் அது முறைப்படி பண்ணுறான்னு தெரியல. இதெல்லாம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் பாவம் சார் ஆளுங்கள்லாம் அப்படி இல்லை. ஆமாம், இது வந்து விஷயங்கள். இதில் ரெண்டாவது கேட்டிங்கன்னா, அந்தமாரி ஆணுக்கிட்ட வந்து இடுமருந்து இல்லாமலே ஒரு பொருள் இருக்குது, அதை ஒரு பெண்ணுக்கிட்ட கொடுத்து அந்த பெண்ணை நம்ம காலம்பூரா வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கிட்ட இடுமருந்து இல்லாமல், மாந்திரிகம் இல்லாமல் பெண்ணுக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அதை ஆணை வந்து நம்ம வசியப்படுத்தி. என்னது அந்த பொருள்? அந்த பொருள் நம்ம அது ஒரு சூட்சமம், சரிங்களா? அப்படி ஒரு விஷயங்கள் இருக்குது. இது தெரிஞ்சவங்க வந்து இதை நம்ம ஓப்பனாக பேசினோம்னா இதை எல்லோரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது. இறைவன் படைக்கும் பொழுதே அது இதுக்கு உண்டான விஷயங்களை வச்சு தான் படைச்சு கொண்டு வந்துருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கையை வந்து நான் ஒரு குறைஞ்சது ஒரு மணி நேரம் இப்படி 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 பண்ணுறேன்னு வச்சுங்க, அது வலி வந்துடும். உண்மை தானே? அதுக்கு மேலே அந்த கையை வந்து வீங்கி போயிடும், வலி வந்துடும். ஆனால் நம்ம பிறந்து ஒரு 50 வருஷமோ 60 வருஷமோ 70 80 வருஷம் வரைக்கும் நம்ம இருக்கும் பொழுது உள்ளே வந்து மைக்ரோ செகண்டுன்னு சொல்கிறாங்க, ஒரு இதய துடிப்பினுடைய அளவு ஒரு செகண்ட்லேயும் கம்மியாக ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அது லப்டப் லப்டப் லப்டப்னு துடிக்குது. இது எவ்வளோ பெரிய மெக்கானிசம்! இதை யாராவது ரெடி பண்ண முடியுமா? சாத்தியமா? அதெல்லாம் முடியாது. முடியாது. இறைவனால் மட்டும்தான் அது முடியும். அப்பேற்பட்ட விஷயந்தான். அதே மாதிரி அவர் நிறைய படைச்சி அனுப்பிச்சிருக்காரு, இப்படி இப்படி இருக்கும், உங்களுக்குள்ளேயே அது மருந்து இருக்குது, இதை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி. மொத்தத்தில் வசிய மருந்து பயன்படுத்துகிறவங்க கவனமாக பயன்படுத்தணும். இதுதான் இந்த காணொலியினுடைய நோக்கம், சரிங்களா? அதில் அசைவம் இருக்குது, சைவம் இருக்குது, கருமுறை இருக்குது, ஒரு முறை இருக்குது. சில பேர் மருந்து கொடுத்ததுக்கு பிறகு கணவன் நம்ம பக்கம் வந்துட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக வேலை செய்யுதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அங்கே பொருளாதாரத்தை பாதிக்கும், வேறு பிரச்சனையை பாதிக்கும். சந்தோஷம் மட்டும் அங்கே முக்கியம் கிடையாது. ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கணும்னா பொருளாதாரம் வேணும், ஆரோக்கியம் வேணும், ஆயுள் வேணும். நம்ம சொன்னதெல்லாம் கேட்குறாரு, திடீர்னு நோய்வாய் ஆளாயிட்டார், பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்குது. அப்போ அங்கே மருந்து வந்து உங்களுக்கு வேறு மாதிரி ஆப்போசிட்டாக வேலை செய்யுது. இப்போ சைடு எஃபெக்டே இல்லாமல் அந்த மாதிரி மருந்துகள் இருக்கா? இருக்குது. புல்லாமனுக்குன்னு ஒரு கிழங்கு இருக்குது, அது மாத்திரம் பயன்படுத்தலாம். அது வசியத்தையும் கொடுக்கும், பொருளாதாரத்தையும் கொடுக்கும், குலதெய்வத்தை பாதிக்காது, எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. புல்லாமனுக்குன்னு ஒரு கிழங்கு இருக்குது, சரிங்களா? அது கொடுக்குற முறையும் ஒன்று இருக்குது. நீங்கள் நெத்தியில் இப்படி 2 கருப்பு கருப்பாக பூசிட்டு இருக்கீங்களே, இதுவே வசியம் ஐயா? இது வந்து ஒன்று உபாசன மை, ஒன்று குலதெய்வ மை. ஏன் இந்த மை தடவுனா என்ன ஆகும்? அப்படி இல்லை, இது நம்மளுடைய வம்சாவழி, குருநாதர் நம்ம எடுத்துக்கிட்ட முறைப்படி இந்த மை வைக்கணும். மை வச்ச நான் யாரை வசியம் பண்ணுறேன்? இப்போ நீங்கள் எனக்கு வசியம் ஆகிட்டீங்களா? என்னெல்லாம் யாரும் வசியம் பண்ண முடியும். அப்புறம் இந்த மைக்கும் வசியம் பண்ணுறதுக்கு அந்த தப்பு. ஏங்க வசியத்தில் பல வகை இருக்குது. எல்லாருமே தப்பாக நினைக்கிறாங்க வசியத்தை பற்றி. வசியம்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஈர்ப்பு சக்தி. ஏதோ ஒருத்தரை வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறோம், அது புரியுது. அது கிடையாது, அது அல்ல. வசியங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் மேலே ஒரு அன்பு, ஒரு ஈர்ப்பு சக்தி, அவ்வளவுதான். மற்றபடி நீங்கள் அப்படின்னா என்னென்ன பண்ணிட்டு போயிடலாம். கரெக்ட். இப்போ பொதுவாகவே பெண்களுக்கு வந்து சொல்லுவாங்க, இயற்கையாகவே வசிய சக்தி இருக்குது, இவங்கள பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது, இவங்ககிட்ட பேசிட்டே இருக்கணும் போல, அது ஒரு விதமான வசிய சக்தி தான். அவ்வளோ அதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன் சார் இப்போ இயற்கையாகவே இப்போ இந்த காணொலியை நிறைய லேடிஸ் பார்க்கலாம், அவங்க வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தெரியுமா, இப்படியெல்லாம் தான் பண்ணணும்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கவுங்க கணவர்மார்களை வந்து கைக்குள்ளே போட்டு வச்சுக்கணுன்னா இயற்கையாக அவங்க என்னென்ன சார் பண்ணணும்?
இப்போ நான் ஒரு ஆண் மகனாக இருந்து பேசுகிறேன் அந்த இடத்துல, மாந்திரிகராக இருந்து நான் பேச விரும்பல. சரி, இல்லை நம்ம எப்பயுமே இந்த காணொலி இந்த சேனல் நம்ம இப்போ நிறைய சேனல்களில் பொதுவான கருத்து அதிகமாக இருக்கும். நான் எப்பயுமே மாந்திரிகத்தை பற்றி அதிகம் பேச மாட்டேன். பொதுவான கருத்து இருக்கும், மக்களுக்கு பயனுள்ள ஒரு கருத்து. ஒரு ஆண் மகனாகவே இருந்து நான் பேசுகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வெளியில் வந்துட்டேன், நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய ப்ரெஷர் இருக்குது, நிறைய நம்ம வீட்டுக்கு போகும்பொழுது நம்ம மனைவி வந்து இப்படியெல்லாம் இருந்தால் இவன் கற்பனை தான் பண்ணி வச்சிருப்பானே தவிர அந்த இடத்துல வெளியிட முடியாது. தோ வரேன் எத்தனை காலத்துக்கு லேடிஸை வந்து ஒரு மாய பொம்மையாக யோசிக்கிறீங்க? இல்லை, நான் அப்படி இல்லை. நான் லேடிஸை வந்து இது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவார், கலப்பாக இருப்பார், மனைவி வந்து நல்லா சிரிச்ச மூஞ்சோட, நல்லது தான் நீங்கள் எதிர்பார்க்கறது, நல்லது தான். சிரிச்ச மூஞ்சோட எல்லாம் நான் எதிர்பார்க்கல. தப்பான அங்கே வந்து நான் இப்போ இப்போ விடுங்க, என்எம் சந்திரகுமாரை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கிட்டேன், அவர் ஃபேமிலியில் என்ன இருக்குன்னு. போன உடனே மனைவி கேட்குறது என்னென்னா, இன்னைக்கு நிறைய பொம்பளைகிட்ட பேசியாச்சா, எத்தனை பேர் வந்தாங்க, கடலை போட்டாச்சா, அந்த நம்பரெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன் நீ, ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை. இது உண்மை. புரியுதா உங்களுக்கு? நான் வந்து வர்ற கிளைண்ட்டுகளை எல்லாரையுமே ஒரு வாராகியாக பார்ப்பேன், ஒரு பிரத்யங்கராக பார்ப்பேன். ஏன்னா அவங்களுடைய சோதனைகள் அப்படி இருக்கும். நம்ம எல்லாம் நம்ம இப்போ என் மேலே வந்து நிறைய விமர்சனங்கள் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஒன்று பல நல்லா இருக்குன்னு சொல்லலாம், நல்லா இல்லாமல் சொல்லலாம். ஆனால் லேடிஸ் வீக்னஸ் இருக்குன்னு எந்த விமர்சனமும் இருக்காது. நான் அந்த ஆளும் கிடையாது. சரிங்களா? ஏன் அப்படின்னா, இது வாராகி வந்து சோதிக்கிறாளோ, இல்லை பிரத்யங்கரா வந்து சோதிக்கிறாளோ, இல்லை குலதெய்வம் அந்த மாதிரி பயப்படுறாள். ஆனால் என் மனைவிக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க கொஞ்சம் குள்ளமாகவும் ஒரு லீனாகவும் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஏன்னா நூற்றுக்கணக்கான ஃபோட்டோ அனுப்புகிறாங்க, நிறைய லேடிஸ் வருவாங்க, பேசுவாங்க. இவர் எங்கேயாவது ஸ்லிப் ஆகிடுவார். நம்ம போய் கலப்பாக இருக்காரு, எனக்கு சுக்குமல்லி காப்பி கொடு, டீ கொடு, என்னை காலமுக்கு கையமுக்கு, அதெல்லாம் நான் சொல்லலை. காரை விட்டு இறங்கி வீட்டுக்கு போன உடனே அவங்க கேட்குற முதல் வார்த்தை என்னென்னா, எப்பயும் 5:30 வந்துடுவேன், இன்னைக்கு 7 மணி ஆகுது, எவ கூட போயிட்டு வந்தான்னு கேட்கும்போது நமக்கு அது ஒரு வலி இருக்கும். சரிங்களா? நம்ம என்னதான் அந்த இடத்துல ஒரு எதிர்பார்ப்போட மனைவி கிட்ட பேசணும், இல்லை நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு போயிருக்கோம், இல்லை இன்னைக்கு நல்லா சம்பாத்தியம் பண்ணியிருக்கேன், உங்க கூட ஷேர் பண்ணணும், இல்லை வெளியில் போகலாமான்னு கேட்கும்போது இந்த ஒரு வார்த்தை வந்து அக்செப்ட் பண்ணும், முள்ளு மாதிரி பேசுறது, டோட்டலாக காலி பண்ணும். அப்போ அவங்களுக்குள்ள என்னென்னா, தன்னை விட்டுட்டு வேற யார்ட்டையும் பேசுகிறானோ, இதுதான் பெண்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய. அப்படி எந்த ஆம்பளையும் டக்குன்னு நல்லா சிலிப்பாகிட மாட்டான். அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, சரி ஆண்களே சிலிப்பாகிறான், பெண்கள் ஒத்துக்குவாங்களா அதுக்கு? கரெக்ட். எவ்வளோ பேர் கரடுமுரடாக பேசுகிறவங்க இருக்காங்க. நான் உங்கள்கிட்ட பிரச்சனைன்னு வந்தேன், என்ன உங்கள் பார்வை வேற மாதிரி இருக்கு, உங்கள் பேச்சு வேற மாதிரி இருக்குன்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? நீயும் ஒரு பெண்ணு தானே, உன்னிட்ட ஒருத்தன் பேசும்பொழுது நீ அதை சம்மதிப்பியா, கோவப்படுவியா? அப்போ நீ அதை நினைக்கணும். அப்போ மற்றவங்களையும் பெண்ணா நினைக்கணும், எல்லா குடும்பத்துலையும் வர்ற. அப்போ இது என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, நம்ம தப்பே செய்யலை, இவ என்னடா இப்படி கேட்குறாள். அப்புறம் அங்கேருந்து வரும் பூரி குருமா நல்லா இருந்தாலுமே அதில் ஏதாவது குறை சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் வரும். ஏன்னா கேட்டுட்டேல்ல, நம்ம பழைய சாப்பாட்டில் வாங்கிடுவோம். நம்ம பெரும்பாலும் நைட்டுக்கு சப்பாத்தி இல்லை குருமா இருக்கும், இல்லை வேற ஏதாவது வச்சிருப்பாங்க, இல்லை மத்தியானம் சமைச்சது ஏதோ வச்சிருப்பாங்க. சம்பந்தமே இல்லாமல் உப்பே கடுக்கடை இருந்தாலும் வாயில் வைக்க உதவலை, இது என்னத்தை செஞ்சு வச்சா அப்படிங்கிற மாதிரி தான் வரும். புரிதுங்களா? இதுக்கு தான் இந்த மருந்து கொடுத்து ஒருத்தரை அனுசரித்து பண்ணி போகிறது வருது. இப்போ வெளியில் போகிறவனுக்கு 1000 டென்ஷன் இருக்குங்க. அப்போ எங்கெங்க பொம்பளையை பார்த்து, இப்போ என்னையே எடுத்துக்கங்க, காலையில் 7 மணிக்கு ஃபோனை ஆன் பண்ணனா நைட்டு 7 மணி வரைக்கும் 120லேருந்து 130 ஃபோன் அட்டன் பண்ணுவேன். வாட்ஸ்அப் 70லேருந்து 80 ரிப்ளை பண்ணுவேன். கொரியர் போகலைன்னு வரும், கொரியர் வரலேன்னு வரும், வேலை நடந்துச்சுன்னு வரும், வேலை நடக்கலைன்னு வரும். பல நன்றிகள், பல இன்னல்கள், பல அவமானம், பல அசிங்கம், கெட்ட வார்த்தைகளை பேசுறது, நல்லது கெட்டது இத்தனையும் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஃபோன் ஒருத்தன் மெயின்டைன் பண்ணுறான்னா சும்மா இல்லை, அவ்வளோ விஷயங்கள். யாருக்கே போடுறதுக்கு நமக்கு போட்டு திட்டுவாங்க, போவாங்க, எல்லாம் இருக்கும். இதில் போய் நம்ம எங்கே வந்து எனி டைமும் காம எண்ணத்திலே இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? ஒருத்தன் பிஸ்னஸ் பண்ணுறவனுக்கு மட்டும்தான் அதோட வலியும் வருத்தமும் தெரியும். இதில் பல இன்னல்கள் இருக்கும், பல சிக்கல்கள் இருக்கும். சில பேர் ஃபோன் பண்ணி அழுவாங்க, அந்த நேரத்தில் நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும், இப்படியெல்லாம் நடக்குதே, போகுது வருது. இதில் இன்னமும் ஓப்பனாக சொல்ல போனால், ஒரு அம்மா, எனக்கு அவங்க அம்மானே சொல்ல முடியாது, ஒரு பொண்ணு ஒரு 29-30 வயசு இருக்கும், என் கணவனை நான் அப்படி பார்த்துக்கிட்டேன், இப்படி பார்த்துக்கிட்டேன், இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், அந்த மாதிரி அந்தரங்க விஷயத்த கூட அது சொல்லுது. இப்படியெல்லாம் பண்ணேன்னு எனக்கும் வச்சிருக்கு பேர் முண்டை, எப்போ போனாலும் இது. அந்த இடத்துல அந்த எண்ணம் வருமா வராதா? ஏன்னா இந்த பொண்ணு இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கிறா, இவ்வளோ அன்பு பாசமாக இருந்திருக்கிறா, அவனுக்கு என்ன காலியம் பேதியா, ஏன்டா இந்த பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட போனான். நம்ம எப்படா வீட்டுக்கு போனாலும் ஏதாவது கேள்வி கேட்குறாங்க, சம்மந்தம் இல்லாமல் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க. அங்கே அந்த தாட்டு வந்து மறையுமா மறையாதான்? மறையும் இல்லை. எடுத்த உடனே எல்லாருக்கும் அந்த எண்ணம் வராதுமா. ஒரு டேபிளுக்கு முன்னாடி ஒருத்தன் சேர் போட்டு உட்காந்து பல பேரை சந்திக்கிறான்னா அவனுக்கு பல இன்னல்கள் இருக்கும். 1:30 மணிக்கு சாப்பிட்றவன் 2 மணிக்கு சாப்பிடுவான், 3 மணிக்கு சாப்பிடுவான். ஆனால் வீட்டில் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னா, சொகுசான வாழ்க்கை, நிறைய பேர் வர்றாங்க, காசு கொடுக்குறாங்க, எத்தனை பொம்பளைங்க வராங்க, இந்த மாதிரி பார்ப்போம், அந்த மாதிரி பார்ப்போம். அவங்க வந்தவொடனே அழுகுவாங்க. அவங்கக்கிட்ட போய் நம்ம ஏதாவது வேறு மாதிரி பேச முடியுமா? ஆனால் வீட்டில் உள்ளவங்க நம்மளை தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருக்கிறது, தப்பாகவே இது யாராவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது புரியுன்னு நினைக்கிறேன்.
புரியுதுங்களா? இது எனக்குமே இருக்குது, சரிங்களா? அப்போ அங்கே கருத்து வேறுபாடு ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும். இது சம்பந்தம் இல்லாத. முதல்ல சந்தேகப்படுறதை விட. அப்போ நீங்க போட வேண்டியதானே உங்க வைஃப்க்கு ஒரு வசியமை? அவகிட்ட இருந்தால் நான் கற்றுக்கிட்டேன், புரியுதுங்களா? நான் என்னதான் பண்ணினாலும் எப்போ பார்த்தாலுமே அவகிட்ட எட்டி கொட்டை கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னா அது ஒரு எட்டி வேதன்னு பேர். உங்களை பார்த்து டேஞ்சர் இவர் அப்படின்னு. அது வெள்ளிக்கிழமை உள்ளே போட்டு முழுகிக்கிட்டே இருப்பான். எட்டி விதைன்னு பேர். ஒரு காயின் அளவுக்கு இருக்கும், அது கொஞ்சம் கடினமாக இருக்கும். இப்போ பில்லி சூனியம் ஏவல் செய்வன அதர்வனத்தில் 8 கிளை, அதாவது பிரயோக முறையில் 38. இது எதனால நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, கடுகளவு எட்டி வேலை அதை நீங்கள் முழுங்கினாலே எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நிற்காது எதுவுமே. வசியமை நிற்காது, வசிய வேலை நிற்காது, மருந்து நிற்காது, எதுவுமே நிற்காது. அப்போ இந்த ஃபீல்டில் இருக்கும்போது என் மனைவிக்கு அது தெரியாதா என்ன, அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, என்ன செய்வாங்க, போவாங்க. இதை வந்து சுற்றி நமக்கே ஒரு பாயசத்தை போட்டுருவாரு. இதை உண்மையிலே வெளிப்படையாக பேசிட்டேன். எனக்குமே பிரச்சனைகள் இருக்கு, சரிங்களா? ஃபேமிலி பிறந்தா இருக்கும். ஆமாம், நான் பல பேரோட பிரச்சனையை நான் தீர்த்து வச்சாலும் என் ஃபேமிலியில் என் ஒய்ஃபு கூட இன்னமும் பிரச்சனை இருக்கு, சரிங்களா? அதுக்கு போய் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, வாதியார் புள்ள மக்கு அப்படின்வாங்க. சூப்பரான பழமொழி. ஊருக்கெல்லாம் வந்து எத்தனையோ சயின்டிஸ்ட் டாக்டர்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு கௌரவமான மரியாதைக்குரிய ஒரு தொழில் வந்து வாதியார் தொழில். அதுவும் உங்களை மாதிரி ஆளெல்லாம் இப்போ ஃபோன் பண்ணி ஏதாவது வாட்ஸ்அப்பில் பிரசன்னம் பார்க்கணும், ஃபோட்டோவை அனுப்பிட்டீங்கன்னா உங்கள் குடும்பமே ரெண்டும். ஏப்பா இவ்வளோ பெரிய லேடி, இவ்வளோ அழகான லேடி எல்லாம் நீங்கள் வச்சு பிரசன்னம் பார்க்குற போகிற வேற, அவங்க வர சொல்லியிருக்காங்க சென்னைக்கு, நீ வேற போய்கிட்டு இருக்கான்னு மாறி மாறி ஃபோன் வரும். நான் சொல்கிறவங்களுக்கு புரியுதா? அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா என் ஃபோனை எடுத்து பார்ப்பாங்க. என் ஃபோனில் பாஸ்வேர்டு கிடையாது, எதுவும் கிடையாது. எடுத்து பார்ப்பாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர்கிட்ட பேசியிருக்கேன், எத்தனை வாட்ஸ்அப் நான் பார்த்துருக்கேன், என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அவங்களுக்கு இன்னமும் அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்குது. நம்ம வளர 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 பிஸியாக. ஏன்னா இதில் வந்து காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என் பொண்ணு தான் பிறகு சொன்னிச்சு, எப்போ நம்ம வீட்டில் ஏன் பிரச்சனை வருதுன்னு உனக்கு தெரியுதாப்பான்னு கேட்டுச்சு. என்னம்மா அப்படின்னு. அம்மா கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான நேரம் உனக்கு பத்தலை, அப்போ நம்மளை விட்டு அவர் விலகிறாரு அப்படிங்கிற ஒரு தாட்டு வந்துட்டுப்பா, நீ வேலையை பாரு, இல்லைன்னு சொல்லலை, எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்க, இருந்த அம்மா கூட 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அப்போங்கும்போது அவங்களுக்கு அந்த சந்தேகம் குறையும் அப்படின்னுச்சு. இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி வந்துக்கிட்டு. அது நான் வந்து அவங்க கூட நேரத்தை ஃபேமிலியில் இல்லாமல் அதிகமாக வெளியில் போகிறது வர்றது, வெளிநாடுகள் போகிறது, ஃபோன் பண்ணுனா ரெஸ்பான்ஸ், ஏமா இருமா வேலையாக இருக்கேன் வெயின்னு டக்குன்னு சொல்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு என்ன ஆகிட்டுன்னா என் மேலே ஒரு வேறு மாதிரியான எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்மளை விட்டு விலகிறாரோ, எனக்கு வேலையின் பழு காரணம். ஃபேமிலியில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுங்கிற எண்ணமெல்லாம் எனக்கு இல்லை, வேலையும் பழு ஜாஸ்தி. அப்போது இந்த வசிய மருந்தெல்லாம் வந்து உண்மையாலுமே இருக்குன்னு சொல்கிறீங்களா சார்? இருக்கு. அனுபவபூர்வமாக நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா இந்த மாதிரி சைவம் அசைவம்லாம் இருக்குது. ஆனால் இல்லை இந்த பாதிப்பும் வராத அளவுக்கு கரெக்டாக முறையான மாந்திரிகரை போய் அணுகி கொடுக்கணுன்றீங்க. ஆமாம். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு காய்ச்சலாக இருக்கட்டும், இல்லை ஒரு தலைவலியாக இருக்கட்டும், இல்லை ஒரு டிசென்ட்ரியாக இருக்கட்டும், ஹெவி டோஸாக எடுத்தா உடனே அது வந்து இதாகிடும், க்யூர் ஆகிடும். ஹெவி டோஸ் பண்ணும்பொழுது உடனே க்யூர் ஆகிடும். தற்காலிக தீர்வு தான், தற்காலிகமான தீர்வு தான். ஆனால் நீங்கள் பொறுமையான ட்ரீட்மெண்ட் பண்ணும்பொழுது நிரந்தர தீர்வாக மாறும். தற்காலிகத்துக்கு தேடி போகாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இது வந்து உடனே எஃபெக்ட் ஒரு 3-4 நாளில் 5 நாளில் பலன் தரக்கூடிய மருந்துகள்லாம் இருக்குது, வசியத்தில் இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு வந்து பிறகு பெரிய பின்விளைவை கொடுக்கும். அதுக்கு போகக்கூடாது. நீங்கள் முதல்ல போயிட்டு சோவி போட்டு பார்த்து, இல்லை பிரசன்னம் பார்த்து, எங்கள் குலதெய்வம் இது, என் கணவர் இப்படி, நாங்கள் வம்சாவழியை சேர்ந்த நாங்கள் இதை கொடுக்கலாமா வேண்டாமா ஆய்வு பண்ணணும். இவர் ஆல்ரெடி வேறு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பார். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் தொழிலில் உச்சத்தில் இருக்கணும் தான் நம்ம எதிர்பார்ப்போம். கரெக்ட், சரிங்க. நம்மகிட்ட வந்தால் பலன் உடனே கிடைக்கணும், மக்கள் போய் 4 இடத்துல சொல்லணும் அப்படின்னு. அவங்க பாதிக்கலைங்கிறது இவருக்கு தெரிய வராது, சரிதானே? ஆனால் நீங்கள் பார்த்து வாங்கும்பொழுது கவனமாக வாங்கணும். அது சைவமா அசைவமா, கருமுறையா உருமுறையா, இதனால் பக்க விளைவு இருக்குமா இருக்காதாங்கிறத பார்த்து வாங்குங்கன்னு தான் சொல்கிறேன். ஆனால் இல்லைன்னு நான் சொல்லலை. புரியுது. வசிய மருந்து இல்லைன்னு நான் சொல்லலை. பார்த்து நிதானமாக வாங்கி கொடுங்க. நாளைக்கு உங்களுக்கு அது விளைவாக மாறக்கூடாது. ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக உங்களை வந்து இந்த நேர்காணல் பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.